A for apple. B for ball. நம்பிட்டீலோ? 3 வரைக்கும் தான் இப்படி. 3க்கு அப்புறம் இவ ஆட்டமே வேற. அத்தாடி இது ஆதிராவா அப்படின்னு நீங்களே வாய் அடைச்சு போயிருவீங்க. நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? கவிதையை எழுதுவா. வேற உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கீங்களா? மாமியார் பார்த்த பார்வை. ஆரம்பத்துல இருந்தே கல்வி கத்துக்கிட்டா மண்டல நல்லா ஏறுவேன். ஆனா இங்க வந்து உட்கார்ந்துக்கிடுவேன். இந்த வருஷம் எல்கேஜி, அடுத்த வருஷம் யூகேஜி கிளாஸ்ல போய் உட்கார்ந்துருவேன். ஆமா. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். நீங்க எப்பவும் இளமையா இருக்கணுமா? என் மாமியார் சொல்லி கொடுத்தது. நான் அதை உங்களுக்கு சொல்லி தரேன். நம்ம மூளையை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியா. நாம என்ன நினைக்கமோ அதுதான் மூளை செய்யுமா. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைச்சிட்டு இருந்தோம்னா நல்லது நடக்கும். கெட்டதே நினைச்சிட்டு இருந்தோம்னா கெட்டதுதான் நடக்கும். இந்த மூளையை ஏமாத்த ரொம்ப ஈஸி. எப்பவும் நாம நம்ம சின்ன பிள்ளையாவே உணரணும். இப்போ ஒரு 18 வயசு 20 வயசுல நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்களோ அதெல்லாம் அப்பப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அது நடக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கணும். அப்ப என்ன நினைக்குமா மூளை? ஓ நம்ம 18 வயசுல தான் இருக்கோமா அப்படி நினைச்சிட்டு நம்ம இளமையாக்கி விட்டுட்டு போயிடும். எப்படி மீனா தானே சொல்றேன்னு காமெடியா நினைக்காதீங்க. முயற்சி பண்ணி பாருங்க. A for apple, B for ball. 3க்கு அப்புறம் நீ பண்ற அக்க போரு தாங்காது. எவ்வளவு பயபக்தியா கிளாஸ் எடுக்கா. அத்தை நான் இன்னைக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறேன்? கிளாஸ் எல்லாம் நல்லா தான் எடுக்கிறேன். ஆனா 3க்கு அப்புறம் உன் அக்க போரு தாங்க முடியலையே. அம்மா நாளைக்கு பொண்ணா பார்க்க போறியே? தெரிஞ்சு பச்சா? ஓ அதான் பையன் உள்ள பொண்ணுட்டாலேயே நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். ஆமா நாளைக்கு நாங்க பொண்ணு பார்க்க போறோம் சடமாங்கலத்துக்கு. வேன்ல தானே போறீங்க? இல்ல பொடி நடையா நடந்தே போயிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சரி சரி சரி. அந்த கோயில் தெருவு தானே? பையன் உள்ள முழு நேரமா தருண பத்தியே தான் ஆராய்ச்சி பண்ணுவான்னு நினைக்கிறேன். எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சிருக்காளே. இப்ப கோயில் தெரு தானே? இல்ல கிணத்து தெரு. கிணத்து தெருவா? தரகர் என்கிட்ட கோயில் தெருன்னு சொன்னாரே. இது தரக துப்புலாம் இல்ல. அப்ப நம்ம பேச்சமாக்கா இருக்கவல்ல அது தூரத்து சொந்தமா. பேச்சமாக்கா கொடுக்க துப்புலாம் நல்லாவா இருக்க போகுது. சரி எப்படிதான் கேட்டிட்டு வாழ போறானோ. நீ ரொம்ப வருத்தப்படாத, அவன் வாழ்ந்துக்கிடுவான். எப்படி வாழ்றான்னு பாக்குறேன். மனசுக்குள்ள சபதம்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குதே. இல்லையே. நீ என்னலாமோ என்ன பார்க்க குட்டிகாரன் கூட அடிச்சு பார்த்துட்ட. அவனை யாருக்கு கூட பார்க்க மாட்டேங்கறானே. பேசாம நீ இப்படி பண்ணானே. என்னத்த? பேசாம பையல ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே. எதுக்கு நீ வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அவன் அப்பலாம் சந்தோஷமா வாழ விட்டுருவேன். டே அவன் ஒரு பொண்ணு பார்த்தானே சுமதி. அவ உனக்கு எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா? எவளையும் கட்ட விட மாட்டேன். அந்த தருணி எனக்கு 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 மட்டும்தான். என்ன தருணி உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுல. உள்ள முழு நேரமா உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா. நாளைக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்க வராவ. சம்மதிச்சா நீ பொழைச்ச. இல்ல இந்த ஆதிரதான் அவனே. 3 ஆயிட்ட. அது 3 ஆயிட்ட. பயவுல வித்தைய காட்ட ஆரம்பிச்சிருவாள. டேய் தருண் மணி 3. ரொம்ப சிரிக்காதடா. நீ என்ன இடத்துல வாயை திறந்தியோ? அதான் சிரிக்காதேன்னு சொன்னேன். 3 நெருங்கிட்ட என் பாட்ட சிரிச்சிட்டு இருக்கானேன்னு தான் சொன்னேன். ஏண்டா டேய் ஏண்டா டேய் நாளைக்கு பொண்ணுட்டாட்கள் வராங்களே அது தெரியுமா தெரியாதா? தெரியாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. டேய் ஏய் வந்துட்டுடா. இவன் இன்னும் சீர்வத்தை காட்டலடா. காட்டதுக்கு அப்புறம் தானே இருக்குது. இதுக்கப்புறம் எங்களுக்கு இங்க என்ன வேலை? என்ன ஆனாலும் சரி நாளைக்கு இந்த மாப்பிள்ளை பார்க்க வரது இவளுக்கு தெரியவே கூடாது. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறியா? என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு தருண் நீ தலைகீழ நின்னாலும் சரி உன்னை ஏறத்து கூட நான் பார்க்க மாட்டேன். பாப்போம் எத்தனை நாளைக்கு தான் நீ ஏறத்து பார்க்காம இருக்கன்னு நானும் பாக்குறேன். உன்னை விட ரிச் காலா, உன்னை விட சூப்பரா ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். என்ன விடவா? உன்னை விட பல மடங்கு அழகான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்.
என்ன பார்த்து சொல்லு. உன்னை பார்த்து என்ன பார்க்காமலே சொல்லுவேன். ஒரு நிமிஷம் பாரு. இப்படிலாம் பண்ணுனா வாழகளை மயங்க வந்துடும் நினைச்சியா? ஓடி. எப்ப என்ன வேண்டான்னு போனியோ அப்படியே போயிடணும். அதான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கனே. அதுக்குதான் வந்து எத்தனை வாட்டி நான் மன்னிப்பு கேட்டேன். ஏய், இப்பவும் சொல்ற உனக்கு என் மேல காதல் இல்ல, அதே மாதிரி எனக்கும் உன் மேல காதல் இல்ல. பாப்போண்டா பாப்போம், நீ எப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். 40 வச்சுட்டா, நாளைக்கு வருது 41. அதையும் வச்சிருவாளோ? நீ என்னதான் பண்ணாலும் சரி, இனி எனக்கு வரதை நான் தடுக்கவே முடியாது. நான் நாளைக்கு பார்க்க போற பொண்ணு எப்படி இருந்தாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ண போறேன். எப்படி இருந்தாலும் மாவா, எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ண தான் போறேன். உன்னை தவிர நான் வேற யாருனாலும் கல்யாணம் பண்ணக்கு ரெடியா தான் இருக்கேன். பாப்போண்டா பாப்போம், நாளைக்கு நீ எப்படி கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். இங்க பார், என்ன பண்ணாலும் சரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சு போச்சு. ஓ, அவளுக்கு பிடிச்சா மட்டும் போதுமாங்க? வேற யாருக்கு பிடிக்கணும்? எனக்கு பிடிக்கணும். என்ன ரவுடி திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வாழ போறேன், எனக்கு பிடிச்சா போதும். உனக்கு பிடிக்கணும் அவசியம் இல்ல. அதான் 40 பிடிக்காம போயிடுச்ச, இதுக்கப்புறம் என்ன? 40 இல்ல, நீ 40,000 பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. ஐயோ, நாளைக்கு வந்து வச்சிருவாளோ? நாளைக்கு அந்த பொண்ணு மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அங்கே தாலி கட்டிடணும். ஓ அப்படியா? பாப்போம் பாப்போம். டேய் தருண், நான் எப்படிடா இருக்கேன்? தண்ணியில கொதிச்சிட்டு இருக்க நூடுல்ஸ் மாதிரி இருக்க. அப்படியாடா இருக்க? டேய் தருண், உங்க அக்கா பொறுக்குற அளவே இல்லையாடா? 3:30 மணில இருந்து இங்க யாருமே லாந்த முடியல. வேற எங்கேயா போய் தொலைங்கடா. என்ன ஒன்னாலதான் 3:00க்கு அப்புறம் தெருவுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சை, இவனும் உன்னை விட போறது இல்ல, நீயும் கல்யாணம் பண்ண போறது இல்ல. டேய் தருண், எப்படா கல்யாண சாப்பாடு போட போற? போடும்போது போடுவான், வந்து கொட்டிக்க போடி. டேய் தருண், இவளை மட்டும் நீ கல்யாணமே பண்ணாதடா. உன் வாக்கு பழக்கிட்டோம். போடி கருணாக்கி போடி. நீ இப்பலாம் அந்த மயக்கி நின்னா எங்க தருண் என்ன மயங்கி உங்க தாலி கட்டிடுவான்னு நினைச்சியா? அவன் சிங்கமடி சிங்கம். டேய் தருண், இவளை மட்டும் கட்டவே கட்டாதடா. ச்சே, இந்த ஊரே எனக்கு எதிரா தான் இருக்குது. டேய், நாளைக்கு பொண்ணு பார்க்க போறியா? என்னடா ஆச்சுது? ஓகே ஓகே ஓகே. என்னடா? ஓடின்னு சொல்லிட்டேன். அந்த வேலை முடிஞ்சதுல, கிளம்பு. அவன் என் ஃப்ரெண்ட், அவனை கட்டிக்க போறவன். டேய் தருண், அவன் வாயில வரதெல்லாம் பொய் தான். ஏன் இப்படி பச்சை போய் புழுத? அப்ப என்ன உங்க ஊர்ல ப்ளூ கலர்லயே போய் சொல்லுவாங்க? சத்தியமாடி, அவதான் நான் கட்டிக்க போறேன். அவர் கூட எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. டேய், கல்யாணம் பண்றே இல்லையோ, முதல்ல இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போடா. முதல்ல இவளை விட்டு தப்பிச்சு போடா. பேய் பேய். கரெக்டா சொன்னேன். என் மனசுல இருக்க பாரத்தெல்லாம் சொல்லிட்டேன். நான் பேயாடா? நல்லா பாரு, நல்லா பாரு. ஆத்தி, 3 தாண்டிட்டல, இனி பேய மாறிடுவா. ஆத்தி, நம்ம இதுக்கப்புறம் இங்க இருந்தா நல்லா இருக்காது. கபார், உனக்கு எனக்கு இல்லைன்னு போச்சு. இப்ப பெற என்ன? என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. பொடி பியாயி. டேய், நீ எங்க போனாலும் சரி, ஒண்ணு நான் விட மாட்டேன். சே, திறந்தனை இவகிட்ட தப்பிச்சு போறதே எனக்கு பெரிய பொழப்பா இருக்குது. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு 3 ஐட்டம் பேயா ஆயிருந்தானே. வந்து தொலைச்சிட்டா. நானும் பொம்பளை பிள்ளையா அடக்க அடக்கமா உன்கிட்ட தாங்கி பறக்கி கேட்டா என்னடா ரொம்பதான் துள்ளுத? இந்த பார், என்ன பண்ணாலும் சரி எனக்கு உன் மேல காதல் வராது, வரவும் செய்யாது. புதுசா ஒண்ணு வர வேண்டாம், ஏற்கனவே இருந்த காதல் தான்டா. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த காதல் செத்து பல மாசம் ஆயி போச்சு. ஆனா எனக்கு சாகல. ஆனா என்ன சாகடிச்சிட்டிய? செத்த காதலே செத்ததாவே இருக்கட்டும். உனக்கும் எனக்கும் இனி எதுவும் இல்ல. அவ்வளவுதானடா, அவ்வளவுதானடா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். என் மூஞ்சிலே முழிக்காத. எனக்கு உன் மேல காதலே இல்லடி. அதுல இப்பெல்லாம் உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பு தான் வருது. அதான் எனக்கு மீச வச்சா பிடிக்கணும்னு ஐயா மீச வச்சு எழுதிங்களா? என்ன கரெக்ட் டைத்துக்கு வந்துருவேனா? இன்னும் காணும். ஹாய் கிசா, கிசா. இவ்வளவு நேரமா வர்றதுக்கு கொஞ்சம் எழுத வேண்டியது இருந்துச்சா? அதான். சாரி சாரி சாரி. போடி, நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கால் பண்ணி தான் வந்தேன். வர முடியாது சொல்லிருக்கலாம்ல. ஆனா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்ததே. எப்பவுமே என்ன பார்க்கணும் போல இருந்தா நீ எப்படி படிப்ப? அது வேற இது வேற. நீ கொஞ்சம் உஷாரா இருக்க. காலேஜ் வந்திருக்கல, கொஞ்சம் தேறி இருக்க. இருக்கணும். ரொம்ப தாண்டி தெரியிருக்க. நான் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்னு நினைக்கிறேன். உன் பேச்சோட சரியில்லையே. கொன்னு போட்ட. சரி, எங்கப்பா தேட்டருக்கு போலாமா? என்னடி என்ன பேசுற?
தானே, அதான் கேக்குறேன். அதுக்கு டியூப்லைட். ஒண்ணு சரி இது காலேஜ், வேற எங்கேயாவது போய் பேசலாமா? பரவாயில்ல, இங்க பேசலாமே. உங்களை கொல்ல போட்டு வாங்க. சரி வா, வண்டி வெளியில இருக்கேன், போலாம். சரி 2 நாள் காலேஜுக்கு லீவு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், காலேஜுக்கு ஒழுங்கா வரணும். உங்களுக்காக பட்டு நினைச்சீங்களா? காலேஜ் 2 நாள் லீவு தான். அதான் அத்தை அங்க வாமான்னு சொல்லியிருக்காங்க. அங்க வர போறியா? அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு? அங்கதானே நானே இருக்கேன். அதுக்கு இப்ப என்னங்குற? என்ன? உன்னை இப்படி பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமா, கூட இருக்கும் போதெல்லாம் பார்க்கவே கூடாது. இப்ப ஹாஸ்டலுக்கு வந்தானே பார்க்கணும் போல இருக்குதான். அங்க எல்லாரும் ஒண்ணா கோச்சிங்க எவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு இருந்தா. இப்ப நான் தனியா வந்திருக்கேன், எனக்கு பிடிக்கவே இல்லை கிஷோர். என்ன செய்ய, படிக்கணுமே. சரி, நம்ம வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஜாலியா இருக்கும்ல? நல்ல ஜாலியா தான் இருக்குது. நீ இல்லங்கிற குறை மட்டும்தான். ஒன்னும் 1 மாசத்துக்கு ஒரு திருப்பி தான் பார்க்க முடியுது. கஷ்டமா இருக்குல்ல? இந்த 2 நாளும் நான் உங்க கூடயே தான் இருப்பேன். நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூட மட்டும் இருப்பேன். சரி, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பேசு, நானும் 2 நாள் லீவ் போட்டு வரேன். சரி, நாளைக்கு காலையில வந்து கூப்பிட வந்துடுவீங்கல்ல? காலையில 8 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டா? நான் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருப்பேன். 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க கிஷோர். 7:30 வந்து நிப்பேன், போதுமா? ஜாலி. அவ்வளவு சந்தோஷமா? ஆமா. சரி, இப்போ ஹாஸ்டலுக்கு போக நேரம் ஆயிட்டல, கிளம்பு. போங்க, அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. கிஷோர் நாளைக்கு வர்றதுக்கு நான் இன்னைக்கே உங்க கூட. உனக்கு வர வர வாழ்த்து அதிகமாயிடுச்சு. வாங்க, எனக்கு போறதுக்கு பிடிக்கவே இல்லை. ப்ளீஸ் கிஷோர், ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது, நாளைக்கு வந்து நான் கூட வரேன். போங்க. சரி கிளம்புங்க. நான் ஹாஸ்டல்ல கூட விட்டுட்டு போறேன், வா. ஒன்றும் வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க, அவங்க கூட போய்க்கிட்டேன். நீங்க கிளம்புங்க. பார்த்து போ. சரி, தருண் எப்படி இருக்கா? அங்க அக்க போற நடந்துகிட்டு தான் இருக்குது. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தான் பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. அப்ப செம ஜாலியா இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு. என்ன அக்க பொருளா இருக்கும், யாரு கண்டா? தருண் ஆதிராவை கல்யாணம் பண்ற மாதிரி தெரியலையா? வாய்ப்பே இல்ல. அவனுக்கு அவளை பிடிக்கலையா இல்லன்னா பிடிக்காத மாதிரி நடிக்கிறானா எதுவும் புரிய மாட்டேங்குது. பார்க்க போற பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். எப்படி சொல்றான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? போணுமா? கிளம்புற நேரத்துல நான் கிளம்புறேன். சரி, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். பார்த்து போயிடுவல? சரி, பை, டாடா. பாய். பார்த்து போனோம். சரி, பை, டாடா. நாளைக்கு நான் வீட்டுக்கு போறேனே. டேய், நீங்க 2 பேருமே நான் சொல்றதாண்டா கேட்கணும். நீ சொல்றது எதுக்கு நாங்க கேட்கணும்? டேய், நான் சொல்றதாண்டா சரியா இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றத கேளுங்கடான்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் அது என்ன சொல்லுவாங்க, கொழுப்பு இல்லடா. மூளை தாண்டா சொல்றா. அதுவே இவளுக்கு இல்ல. அவன் நம்மள பத்தி எப்படி பேசுதா பத்தியால? கால கொடுமடா. டேய் கிஷோர் மகன், நான் சொன்னதாண்டா சரியா இருக்கும். என் பேச்ச கேப்பீங்களா மாட்டீங்களா? இந்த பிறவில வாங்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு நாங்க சீரலின்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? சொல்லி கேட்டு தொலைக்கிறான். ஏன்டா இப்படி வகட்டது மாட்டி இருக்கோ? தலை எழுத்து. இதே இந்த பையன் என்ன வச்சுக்கையே, 3 பேரும் சரிசமமா இருந்திருப்போம்டா. இப்ப இவ இருக்கனால நாம 2 டம்மி பீஸ் ஆயிட்டோம்டா. டேய், நான் சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களாடா? கேட்டுக்கிட்டனடா இருக்கும், பாரு எதை கேட்க சொல்லுதாடா? அவகிட்டே கேளுடா. என்ன கேட்கணும்? ஐயோ, என்ன கேட்கணும்னு மறந்துட்டேனே. ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். தினமும் இப்படி சொல்லியே அது மனப்பாடமாயிட்டு என்ன விஷயங்களே மறந்துட்டேனே. தாத்தா நமக்காக தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ தாத்தா, எனக்கு தோசை வேண்டாம் தாத்தா. தோசை வேண்டாமா? வேற என்ன வேணும்? பூரி தான் தாத்தா, எனக்கு பிடிக்கும். எப்படி இந்த தாத்தாவை எப்படி ஆக்கி வச்சிருக்கா பாத்தியாடா? இன்னைக்கு ஒரு நாளும் தோசை சாப்பிட்டுக்கிறதுமா? இல்ல தாத்தா, முடியாது தாத்தா, எனக்கு பிடிக்காது தாத்தா. எனக்கு பூரியே தாங்க தாத்தா. அதான் தாத்தாக்கு முடியலன்னு சொல்றாங்களே. ஆனா எனக்கு தோசை சாப்பிட முடியாது. தீம்பு பிடிச்சவா. இப்போ என்ன, உனக்கு பூரி தானே வேணும்? ஆமா, எனக்கு பூரி தான் வேணும். தாத்தா, நோ டென்ஷன், நாங்க பாத்துக்கிட்டோம் தாத்தா. டேய், அட உங்களுக்கு கொழுப்பே இல்லையே. ஆனா எங்களுக்கு அறிவு இருக்குது. அறிவு வச்சு என்னடா பண்ண முடியும்? கொழுப்பு தான்டா முக்கியம். ஐயோ இன்னைக்கு தாத்தா ஸ்கூலுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்தனே லெமன் சாதம், அது எப்படி இருந்தது? அது பிரியாணி இல்லையா? அதடி போட்டு கொடுத்துறோம்ல. இல்லையேம்மா, அது லெமன் சாதம் இல்ல. எனக்கும் பேர் தெரியாது. இப்ப எப்படி மூளை நீ கொழுப்புன்னு சொன்னியா, அதே மாதிரி லெமன் சோற நான் பிரியாணின்னு சொன்னேன், நீ
நாளைக்கு முத வேலையை பிரின்சிபலை பார்த்து இவளை வேற கிளாஸ்ல போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதான் நாளைக்கு முத வேலையை பார்க்கணும். நாமளும் தினமும் முயற்சி பண்ணி தான் பார்க்கோம். ஆனா திரும்ப திரும்ப நம்மகிட்டயே வந்து சேர்ந்துருதாலே. சரி சரி வாங்க வாங்க எல்லாரும் தோசை சாப்பிடலாம் வாங்க. நான் பூரி தானே கேட்டேன் தாத்தா. பூரியை தான் சாப்பிடுறதுக்கு தாத்தா கூப்பிட்டாங்க. நோ டென்ஷன் தாத்தா, அதை நாங்க பாத்துக்கிடுதோம். நீங்க தோசையை தான் சுடுங்க. அதை எப்படி பூரியா மாத்தணும்னு எங்களுக்கு தெரியும்.